Lord. மகா மகா பெரியது உம் கிருபை, ஒவ்வொரு நாளும் புதியது உம் தயவு. மகா மகா பெரியது உம் கிருபை, ஒவ்வொரு நாளும் புதியது உம் தயவு. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை.
உம் தயவு அளவிட முடியாதையா உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை இல்லாது மாறாத கிருபை தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை இல்லாத மாறாத கிருபை மகா மகா பெரியது உம் இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது உம் தயவு மகா மகா பெரியது உம் இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. Thank you, Lord. I love you, Jesus. Praise the Lord. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன்.
நீ ஒன்றும் தீங்கை பதில்லையே நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து கண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். ஒரு சொன்னாரே காட்டையும் அதட்டினார் அதிசயம். துயக்காட்டை தம்மாடைனார் அதட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மறித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மறித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிற
செய்கிறவரும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் கருணை நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அன்பின் வார்த்தைகள் என்றும் மாறினார்கள். எம்மை என்றும் வழிநடத்தும் அன்பின் வார்த்தைகள் என்றும் மாறினார்கள். எம்மை என்றும் வழிநடத்தும் அன்பின் காலமே என்னை அழைத்த அன்பரின் அன்பை நான் என் சொல்லுவேன். அன்பின் காலமே என்னை அழைத்த அன்பரின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் கூட எப்படி துதிப்பேன் நான் அவரை. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் கூட எப்படி துதிப்பேன் நான் அவரை. தன் அன்பின் வார்த்தைகள் என்றும் மாறிடாதலார். எம்மை என்றும் வழி நடத்தும் உடன் ஜீவப்பாதையில், உடன் ஜீவப்பாதையில், ஜீவப்பாதையில். நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை பயப்படாதே நீ மனமே. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நாய் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நாய் நடத்திடுவேன். திகழலை கடங்கரை மனமே, நான் உன்னிடத்தில் பயமேன். திகழலை கடங்கரை மனமே, நான் உன்னிடத்தில் பயமேன். கண்ணீரை யாவை துடைத்திடுவேன், உன் கவலையை யாவை போட்டிடுவேன். அனுதினம் என்னை தேடுவாய், நான் அழைத்த பெண்ணை பேசிடுவாய். அத்தி மரம் போல் தெரித்திடுவாய், நான் ஆசைய உன்னை கனி கொடுப்பாய். நீதியில் மறக்க உன்னை நம்புவேன், நான் அன்பில் ஆறு உண்மையாய் ஜெயித்திடுவேன். அடைவுரை எழுதி ஆக்கற்பாய் பாட்டு கொடுத்துவேன். நன்றி.
அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீ போதுமே, நீ போதுமே. இலகால பிரியாத உற்சவமே. அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீ
போகட்டும் போடா ஏ ஆண்டவர் என் கூட தாண்டா போடா போகட்டும் போடா ஏ ஆண்டவர் என் கூட தாண்டா ஏ ஆண்டவர் என் கூட தாண்டா ஆண்டவர் என் கூட தாண்டா ஏ ஆண்டவர் என் கூட தாண்டா ஆண்டவர் என் கூட தாண்டா நான் நம்பின மனிதனா என்னை அடுத்து விலக்கி
அற்புதங்கள் நடக்குது ஏசப்பா நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது பேய்களோடு நோக்கு தீருது பாவங்கள் பரத்தோடு பேய்களோடு நோய் தீருது பாவங்கள் பரந்தோடு உங்கள் வல்லவர்கள் கொடுத்து போகவில்லை உங்கள் பொய்த்தைகள் மகிழ்ச்சி மாறவில்லை உங்கள் வல்லவர்கள் குறைந்து போகவில்லை உங்கள் பொய்த்தைகள் மகிழ்ச்சி மாறவில்லை ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது தொன்மங்கள் கொள்கைகள் வியாதிகள் வருகைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார் தொன்மங்கள் கொள்கைகள் வியாதிகள் வருகைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார் விசுவாச நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம் உந்தன் வல்லவர்கள் குறைந்து போவதில்லை உந்தன் உயிர்த்தெய்தில் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லவர்கள் குறைந்து போவதில்லை உந்தன் உயிர்த்தெய்தில் மகிமை மாறவில்லை ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது மந்திர சூனியும் செய்வின கட்டுகள் மந்திர சூனியும் செய்வின கட்டுகள் இன்றினம் இயேசு உடைத்தறிவா மந்திர சூனியும் செய்வின கட்டுகள் இன்றினம் இயேசு உடைத்தறிவா ஆவியானவர் நமக்குள் இருப்பவர் உலகத்தை நம் கலக்கிடுவோம் உந்தன் வல்லவர்கள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தெய்தில் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லவர்கள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தெய்தில் மகிமை மாறவில்லை ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது சாத்தானின் சதிகளால் சாபத்தின் வாழ்க்கையா சாத்தானின் சதிகளால் சாபத்தின் வாழ்க்கையா இன்றையும் இயேசு உழைத்தறிவார் புதியும் ஆயுதம் நமக்குள் இருப்பதா புதியும் ஆயுதம் நமக்குள் இருப்பதா அசுத்த ஆவியை துரத்திடுவோம் சாத்தானின் சதிகளால் சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடைத்தறிவார் புதியும் ஆயுதம் நமக்குள் இருப்பதா அசுத்த ஆவியை துரத்திடுவோம் உந்தன் வல்லவர்கள் குறைந்து போவதில்லை உந்தன் உயிர்த்தெய்தில் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லவர்கள் குறைந்து போவதில்லை உந்தன் உயிர்த்தெய்தில் மகிமை மாறவில்லை ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது பேய்களோடு மோகி தீருது பாவங்கள் பரந்தோடுது பேய்களோடு மோகி தீருது பாவங்கள் பரந்தோடுது செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே
தந்தை பொறிந்தவனே மனோர்களும் மந்தடி பணிந்தவனே மனோர்களும் மந்தடி பணிந்தவனே மனோர்களும் மந்தடி மந்தய காணிந்த மாற்றியடி துணை மந்தய நல்ல மாற்றியடி துணை வானவரஞ்சனும் வானகுணாவன சோதிரம் செய்வேனே கட்டரணை சோதிரம் செய்வேனே கட்டரணை சோதிரம் செய்வேனே கட்டரணை சோதிரம் செய்வேனே செம்பனரோவானை தெரியல் தேடும் கொருவானை தெரியல் தேடும் கொருவானை தெரியல் தேடும் கொருவானை அன்புகளே என்று பைவன் நலப்பதி சோதிரம் செய்வேனே கட்டகனை சோதிரம் செய்வேனே கட்டகனை சோதிரம் செய்வேனே கட்டகனை சோதிரம் செய்வேனே கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் திறந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் திறந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சகவல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். என்றும் நல்லவர், சகவல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். கண்மலையை நீர் திறந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் திறந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உன் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்கிறீர். உன் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்கிறீர். எனது தலைவன் ஈசராஜன் மாதம் சாய்ந்து சாய்ந்து மதித்து மதித்திருப்பேன்.
கூடவே இரும் ஓம் இயேசுவே, நீ இல்லாமதான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓம் இயேசுவே, நீ இல்லாமதான் வாழ முடியாது. இருளற்ற வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளற்ற வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. நீங்க இல்லாமதான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓம் இயேசுவே, நீ இல்லாமதான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் வேளையிலே தாயமானிரே, காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் வேளையிலே தாயமானிரே, காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. நீங்க இல்லாமதான் வாழ முடியாது. நீங்க இல்லாமதான் வாழ முடியாது. வியாதி நேரத்திலே வைத்தியனானிரே, சோதனை நேரத்திலே நண்பனானிரே. வியாதி நேரத்திலே வைத்தியனானிரே, சோதனை நேரத்திலே நண்பனானிரே. என் நண்பரும் நீரே, என் வைத்தியரும் நீரே. இங்கே இல்லாமதான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓம் இயேசுவே, நீங்க இல்லாமதான் வாழ முடியாது. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன்.
உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மயிர செய்வீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் பிறவின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, என் பிறவின நேரங்களில்
எல்லாருமே அழகாக பாடினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல தாசையாவுக்கு இந்த ரொம்ப பங்கு இருக்குது. இவ்வளவு பேரை பாட வச்ச பெருமை தாசையா அவர்களுக்கு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடல் தெரிந்த பாடல் தான். நம்ம ஒருவேளை இந்த பாடலே கேட்டுட்டு இருந்தோம். நிறைய பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள், கலக்கங்கள் எனக்கு கூட இருக்குது, உங்களுக்கு கூட இருக்குது. ஆனா அந்த நேரத்துல யார்கிட்ட போக மாட்டது, யாரிடத்துல போன் ஜெயிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை, நீங்க இயேசுவே இயேசுவே இறைவா இது, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். யாரிடம் செல்வேன் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வேன் இறைவா. வேண்டிய நேரத்தில் என்னுடைய செய்தியை நான் ஆரம்பிக்கின்றேன். பொதுவாகவே பாடல் ஆராதனையிலே செய்தியை இப்பொழுதுதான் கொஞ்ச நாள் தான் கொடுத்து கொண்டு வருகிறோம். இரண்ட பாஸ்டமா ஒரு அறிக்கையில சொல்லக்கூடிய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இல்லாமல் ஆராதனை இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். அதனால நீண்ட நேரம் பேசாதபடி ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 2 மனிதர்களை குறித்து அவர் சொல்லுகின்றார். அது ஒரு நடந்த சம்பவமாகவும் உவமையாகவும் இரண்டையும் கலந்து சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். அது ஏனென்றால் பெயரை குறிப்பிட்டு இயேசு கிறிஸ்து அந்த உவமையை சொல்லுகின்றார். இப்போ அது ஒரு நடந்த சம்பவம். அது உங்களுக்கு தெரியும். லூக்கா 16 யாரு? ஐஸ்வர்யவான் லாசர். ஒருவேளை ஐஸ்வர்யவான் ஏழை அப்படி என்று குறித்திருக்கலாம், இல்ல ஐஸ்வர்யவான் தரித்திரன் என்று கொடுத்திருக்கலாம். ஆனால் லாசரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இது உண்மையான நடந்த ஒரு சம்பவம். ஆனா அதற்கு பிறகு, அந்த மரித்த பிறகு நடக்கக்கூடிய காரியங்கள், இவர் என்ன நடக்கும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுகிறார். ஆகவே 2 நிச்சயம் நம்முடைய வாழ்விலே, இந்த 2 மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அந்த நிச்சயம் நடந்தது. என்னது? மரணம். இருவருமே மரித்தார்கள். இருவருமே மரணத்துக்குரியவர்களாக மரணத்தை அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் மரித்த பிறகு இங்கே போனார்கள். அதுதான் நம்முடைய வாழ்வில் மரணம் நிச்சயம். யாராவது நான் மரிக்க மாட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? பாஸ்டர் நான் இந்த உலகத்துல மரிக்க, அப்பா அப்படி மரிக்காமல் இருக்கணும்னா ஆண்டவருடைய வருகை வரணும். அப்ப நம்ம மரிக்க மாட்டோம், ஆண்டவரோடு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனா மரணம் நிச்சயம். ஆனா நாட்கள் எவ்வளவுன்றது நமக்கு தெரியாது. நம்முடைய மரணத்தை நாமும் குறிக்க முடியாது. நீங்க நினைக்கலாம், நான் நினைச்சா ஒரு செகண்ட்ல நான் என்னை மாய்த்துக் கொள்வேன்னு. முடியாது. நீங்க கழுத்தை வெட்டினா கூட மரணம் ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஆமா, நீங்க உங்களுக்கு தெரியும், மேல 15 மாடியில இருந்து குதிச்சு கூட குலைச்சவங்க உண்டு, கால் தடுக்கி கீழே விழுந்து இறந்தவர்களும் உண்டு. அதனால மரணம் என்பது ஆண்டுடைய கருத்துல இருக்குது. ஆனா மரணம் நிச்சயம். அப்படி நடந்த சம்பவம் தான் ஐஸ்வர்யவான் லாசர். இருவருமே மரித்தார்கள். ஆனா நடந்தது என்ன? ஒருவன் பரலோகத்துக்கு செல்கின்றான், ஒருவன் நரகத்துக்கு செல்கிறான். நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இது கூடி வந்திருக்கிறோம். இதுல எத்தனை பேர் நாம் பரலோகத்துக்கு போக ஆயத்தமா இருக்கிறோம்? கரங்க வைத்துங்க. அதுல பாதி பேர் சந்தேகத்தோடய கை தூக்குறாங்க, ஆஃப்ல நிக்குது. ஒரு சிலர் இப்படியே நிக்கிறாங்க. அந்த நிச்சயத்துக்குள்ள வரணும் இந்த பாடல் ஆராதனை. ஏன்னா பரலோகத்துல துதியும் பாடலும் தான்.
அவங்க அங்க வேத வாசனம் வாசிக்குமா தெரியாது, பிரசங்கம் கண்டிப்பா இருக்காது, ஏன்னா சொல்ல வேண்டிய அவசியம் அங்க இல்லை. ஆனா பாடல்களும் துதிகளும் பரலோகத்துல உண்டு. அதான் இன்னைக்கு ஒரு முன்னோட்டமாக நாம் பாடல் ஆராதனையாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பாடல்களை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். அது ஒரு வாழ்வு, பரலோக வாழ்வு. ஆனா நரகம் அப்படியே நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நரகத்தை நீங்க சிந்தித்தீர்களானால் இந்த உலகத்திலே நாம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ மாட்டோம். ஏன்னா ஒரு பயம் நமக்கு இருக்கணும். ஐயோ நெருப்புல எரியுங்க எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன நெருப்பு பட்டாலே நம்ம துடிச்சு போயிடும். நெருப்புல ஒரு நெருப்புல போட்டு மடிந்து விட்டா பிரச்சனை கிடையாது. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் வேதனையோடு நம்முடைய மரணம் முடிந்து விடும். ஆனா அது நித்திய கடல் என்று வேதம் சொல்கிறது. நீங்க எரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆனா என்ன பண்ண மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. எப்படி இருக்கும் அது? ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, நித்திய காலம். நீங்க பயப்படணும். ஏன்னா கண்டிப்பாக இந்த 2ல 1ல தான் ஒருவர் போக முடியும். இந்த 2 மனிதர்கள் ஐஸ்வர்யவானும் பணக்காரனும் மரித்தான், லாசரும் மரித்தான். இப்ப பணக்காரன் நரகத்துக்கு போனா அங்க தரித்திரன் ஏழை லாசரு பரலோகம். பணக்காரங்க எல்லாம் எங்க போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்களா? அப்படி சொல்லல. பணக்காரன் இருப்பது பாவம் அல்ல. ஆனா பணக்காரன் இருந்து அவன் தன்னைத்தானே சிந்தித்துக் கொண்டிருந்தான், தன்னை மாற்றமே அவன் சார்ந்து கொண்டிருந்தான், தன்னையே அவன் என்ன பண்ணான், சுகப்படுத்திக் கொண்டிருந்தான். மற்றவர்களை எண்ணி பார்க்கல. எல்லாவற்று மேலாக அவன் ஆண்டவரை நினைக்கவே இல்லை. நீங்க ஆண்டவரை நினைக்காம பரலோகம் செல்ல முடியாது. என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், என்னதான் பணம் பதவிகள் இருந்தாலும், என்னதான் உலக ஆசீர்வாதங்கள் நிறைந்திருந்தாலும், நீங்கள் ஆண்டவர் உங்களோடு இல்லை என்றால், நீங்கள் ஆண்டவரை நினைக்கவில்லை என்றால் நமக்கு பரலோகம் கிடையாது. அது யாராக இருந்தாலும், வழி வழியா நீங்க கிறிஸ்துவர்களாக கூட இருக்கலாம், இல்ல இடையில கூட நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கலாம். ஆனால் நீங்க ஆண்டவரை எல்லா நிலைகளிலும் நீங்க நினைத்துக் கொண்டே இருக்கும் போதுதான் அந்த பரலோக வாழ்வுக்குரிய அந்த பாதைகளில் நீங்க செல்ல முடியும். இல்லை என்றால் அந்த ஐஸ்வர்யானுக்கு அந்த பணம், அந்த ஏழை, அந்த அது ஒரு பொருட்டு அல்ல. அவன் ஆண்டவரை லாசரை நினைத்து ஏழையா தான் இருக்கிறான், தரித்திரனா தான் இருக்கிறான். ஆனா ஆண்டவரை அவன் நினைத்து சொல்லப்படல. ஆனா ஆண்டவர் பெயரை குறிப்பிடுகிறார்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பெயரை குறிப்பிடுவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. எல்லா பெயரையும் சொல்ல மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி அழைப்பவர் நம்முடைய ஆண்டவர். அவன் லாசர் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் ஐஸ்வர்யவான் எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆண்டவர் பெயரை சொல்லவே. 2 பேருமே மதிச்சாங்க. லாசரு எங்க போய் இருக்கிறார் தெரியுமா? ஆபிரகாமுடைய மடியில. யாருக்கு கிடைக்கும் இந்த ஸ்லாக்கியம்? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பேர் இருக்கிறோம், மரணம் நிச்சயம் எப்ப வரலாம். நைட்ல தூங்கிட்டு காலையில எந்திப்போம் நிச்சயமே கிடையாது. இல்ல நின்றுகிட்டு இருக்கும் போது, உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது, வண்டியில போகும்போது எப்படி வேணா மரணம் வரலாம். மரணம் நிச்சயம். இந்த நாளில நீங்க நினைச்சு பாருங்க, ஆண்டவரோடு நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது. ஒரு லாசரு போல நம்ம ஆபிரகாமுடைய மடியில நம்ம கொண்டு போக போடுவோமா? இல்லனா ஐஸ்வர்யான மாதிரி நரகத்துல நம்ம இருப்போமா? யோசிச்சு பாருங்க. 2 நிலைகள்ல ஒண்ணுதான் சரி. இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வைக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட இங்க ஒரு கால் வச்சுக்கிட்டு பிசாசுக்கிட்ட ஒரு கால் நீங்க வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தா நீங்க நரகத்துக்கு தான். நான் சொல்ற வேதம் சொல்கிறேன். அதனால சுகபோகமா இருப்பது தவறல்ல. ஆனா மற்றவர்கள் நினைக்காதபடி, ஆண்டவரை நினைக்காதபடி வாழ்ந்தோமானால் நம்முடைய வாழ்வு பரிதாபத்துக்குரியதாக இருக்கும். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு 2 மனிதர்களுடைய வாழ்விலே ஆண்டவர் சொல்கிற காரியம், நீ கர்த்தரை நினைத்திரு, நீ மனிதர்களையும் நினைத்திரு. அப்பொழுது நீ எங்க போவ? பரலோகத்துக்கு போவ. ஆனா கர்த்தரையும் நினையாமல், மற்றவர்களையும் நினையாமல் நீ தனக்கென்று ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்லுவார், உன் ஆத்மா இந்த ராத்திரியிலே உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளவும். ஆண்டவர் இப்படிதான் சொல்வார். ஆக நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். மரணம் நிச்சயம். அந்த மரணத்தை நாம் சந்திக்கும் போது நாம் ஆயத்தமுள்ள மக்களாக இருக்க வேண்டும். பரலோகமா நரகமா நீங்களே முடிவு கொள்ளுங்க. அந்த பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.